வணக்கம். வாணிதாசன் அவர்களுடைய நூல்குறிப்பை பார்ப்போம். வாணிதாசன் அவர்களின் இயற்பெயர் எத்திராசலு என்ற அரங்கசாமி. வாணிதாசன் அவர்களின் இயற்பெயர் எத்திராசலு என்ற அரங்கசாமி. இதுதான் இவரோட இயற்பெயர், எத்திராசலு என்ற அரங்கசாமி. இவர் பிறந்த இடம் பார்த்திங்கன்னா புதுவையை அடுத்த வில்லியனூர். பெற்றோர் அரங்க திருக்காமு துளசி அம்மாள். ஸோ இவருடைய இயற்பெயர் எத்திராசலு என்ற அரங்கசாமி. பிறந்த இடம் புதுவையை அடுத்த வில்லியனூர். பெற்றோர் அரங்க திருக்காமு துளசி அம்மாள். இவர் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டுள்ளார். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி, ஏன்னா இவருக்கு பிரெஞ்சு லாங்குவேஜில் புலமை பெற்று விளங்கினார். அதனால் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டுள்ளார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருதினை வாங்கியுள்ளார். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டுள்ளார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருதினை வாங்கியுள்ளார். இவர் பாரதிதாசனின் கவித்துவ வம்சாவளி என அழைக்கப்படும் பாவலர் தலைமுறையை சேர்ந்த ஒருவராக அறியப்பட்டார். இவர் பாரதிதாசனோட மாணவர். பாரதிதாசனின் கவித்துவ வம்சாவளி அப்படிங்கிற பாவலர் தலைமுறையில் இவரும் ஒருவராக அறியப்படுகிறார். இவர் பாரதிதாசனோட மாணவர். இவர் வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா 22/7/1915 முதல் 7/8/1974. இவருடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவருடைய சிறப்புகள்: இவர் கவிஞரேறு, பாவலர் மணி என்னும் பட்டங்களை வாங்கியிருக்காரு. இவருடைய பட்டங்கள் இவர் எப்படி அழைக்கலாம்னா கவிஞரேறு, பாவலர் மணி என்னும் பட்டங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யார் அப்படின்னா வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். இவர் பாடல்கள் உருசியம் ஆங்கில மொழிகளில் இவர் பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. உருசியம் ஆங்கில மொழிகளில் இவருடைய பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவரது இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். இது இவர் இயற்றிய நூல்கள் சில. அடுத்தது இவருடைய பாடல்களை தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற நூலில் வெளியிட்டது. இப்போ சாகித்ய அகாடமி என்ன பண்ணுறாங்கன்னா இவருடைய பாடல்களை தமிழ் கவிதை களஞ்சியம் அப்படிங்கிற நூலில் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி தென்மொழிகள் புத்தக வெளியீட்டு கழகம் இவருடைய பாடல்களை புது தமிழ் கவி மலர்கள் என்ற நூலில் வெளியிட்டுள்ளது. அப்போ தென்மொழிகள் புத்தக வெளியீட்டு கழகம் இவரது பாடல்களை புது தமிழ் கவி மலர்கள் என்ற பெயரில் வெளியிட்டுள்ளது. இவ்வளோதான் இவர் வாணிதாசன் ஐயா அவர்களை பற்றிய விளக்கங்கள். இன்னும் ஒரு வாட்டி வேணால் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இவருடைய இயற்பெயர் எத்திராசலு என்ற அரங்கசாமி. இவர் பிறந்த இடம் பார்த்திங்கன்னா புதுவையை அடுத்த வில்லியனூர். பெற்றோர் அரங்க திருக்காமு துளசி அம்மாள். இவர் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருதினை வாங்கியுள்ளார். இவர் பாவலர் தலைமுறையை சேர்ந்த ஒருவராக அறியப்பட்டார். அதாவது பாவேந்தர் பாரதிதாசனின் மாணவர். இவர் காலம் 22/7/1915 முதல் 7/8/1974. இவருடைய சிறப்பு என்னென்ன அப்படின்னா கவிஞரேறு, பாவலர் மணி என்பன இவருடைய பட்டங்கள். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யாருனாலும் வாணிதாசன் தான். இவருடைய பாடல்கள் உருசியம் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவரோட நூல்கள் என்னென்ன அப்படின்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். அடுத்தது முக்கியமானது இவருடைய பாடல்களை சாகித்ய அகாடமி தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற நூலில் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி தென்மொழிகள் புத்தக வெளியீட்டு கழகம் இவருடைய பாடல்களை புது தமிழ் கவி மலர்கள் என்ற நூலில் வெளியிட்டிருக்காங்க. இதை நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாணிதாசன் அவர்களை பற்றி எதுவுமே நமக்கு மறக்காது. இதே மாதிரி
நாளைக்கு வேற ஒரு நூலாசிரியருடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.